அதுக்கு வணக்கம். நான் மூவி ரிவ்யூ பண்ணதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். என்ன படம்னா விஜய் தேவரகொண்டாது குஷி மூவி தான் பண்ணுறேன் நான். இந்த படம் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் தேவரகொண்டா எங்கள் அப்பா வந்து ஒரு காலேஜில் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாருன்னா, கடவுளே ஒன்று கிடையாது, அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் அவர். அதுக்கப்புறம் நம்ம தேவரகொண்டாவை காமிப்பாருங்க. அவருக்கு வந்து பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சில் காஷ்மீரில் போஸ்டிங் கேட்டு வாங்கி இங்கே தான் போவார். போயிட்டு அங்கே வந்து காஷ்மீர் ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காம தேடி சாப்பிட்டு அது மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து காஷ்மீரே வந்து ஒரு வேஸ்ட்டு, இங்கே வந்து ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்டில் படுத்துட்டு புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ வந்து சமந்தாவை மீட் பண்ணுறாரு. அவங்கள வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. சமந்தாவும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படம் போகும். ஒரு இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களால வந்து சமந்தாவும் எங்கள் ஃப்ரெண்டும் எங்களுடைய ஒரு டெம்பிள் போகணும்னு நினைப்பாங்க, அது போக முடியாமல் போயிடும். தேவரகொண்டா அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் கொண்டாந்து விடுவார். அவரோட எக்ஸ்சேஞ்சிலே தங்க சொல்லி கேட்பார் ஒரு 2-3 நாள். இவங்களும் தங்கியிருப்பாங்க. அது எதுக்கு தங்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் சும்மா வந்து தங்கியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பிடிக்காது தேவரகொண்டாவை, ஆனால் அங்கேயே தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சமந்தாவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார். அவங்க வந்து என்ன சொல்லி தங்கியிருப்பாங்கன்னா, என் தம்பி காணான்னு சொல்லி தான் தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படம் போகும். திடீர்னு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போயிடுவாங்க. ஹீரோ தேடிட்டு கடைசியாக ஜங்ஷன் போய் பார்ப்பார். அங்கே வந்து இருப்பாங்க. இவங்க வந்து முஸ்லீமாக தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. வந்து திடீர்னு ஹிந்துவாக இருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ஹிந்துவா, ஓகே எந்த ஊர் என்னன்னு பேசிகிட்டு இருக்கும் போல் பின்னாடி ஒருத்தர் வந்து ஹிந்து மதத்தில் வந்து அந்த பஜனை சாங் இருக்கும், கடவுளை பற்றி சொற்பொழிவு இருக்கும், அதை வந்து பேசிகிட்டு இருப்பார். அதை வந்து ஆஃப் பண்ணுன்னு விஜய் தேவரகொண்டா கற்றுவான். இல்லை அது ஆஃப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, அது வந்து எங்கள் அப்பா, அவர் வந்து ஹிந்து மதத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார். அவர் என்ன சொற்பொழிவில் இருப்பார். தேவரகொண்டா எங்கள் அப்பா வந்து சொற்பொழிவில் வந்து எகென்ஸ்டாக இருப்பார். கடவுளே இல்லைன்னு சொல்கிறாப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் வந்து அப்போ வந்து ஓகே இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணுவாங்க. பட் இருந்தாலும் தேவரகொண்டா வந்து என்ன சொல்லுவார்னா, என்னன்னாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் படம் என்ன நடக்குது அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க 2 பேர்த்து வீட்லேயும் சொல்லுவாங்க என்ன நடக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 2 பேத்துக்கு ஜாதகம் செட் ஆகலை, இங்கே 2 பேருக்கு கல்யாணம் பண்ணால் எப்பவுமே சண்டையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இதுதான் என்னங்கிறது படம். பட் ஓவராலாக படம் 1 டைம் வாட்சபிள் தான், பெருசாக சொல்கிற மாதிரி இது இருக்காது.